ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டிலே சக்கை கிடச்சிச்சு. அப்போ கொஞ்சம் சக்கைன்னா பலாப்பழம், நான் எங்கள் ஊரில் இது சக்கைன்னு தான் சொல்லுவாங்க. எடுத்து இந்த மாதிரி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இது தண்ணியில் வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுடலாம். எவ்வளோ உப்பு சேர்த்தாலும் லைட்டாக தான் இதில் இருக்கும் பொரிச்செடுக்கும் போது. அப்போ இதில் உப்பு தன்மை இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கலருக்காக வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லாத்துலேயுமே படுற மாதிரி உப்பெல்லாம் எல்லாத்துலேயுமே பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து ஆயில் சூடாக வச்சு நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க. எல்லாமே சேர்த்து போட்டு அவ்வளோ சிலப்போ மேலே உள்ளதெல்லாம் வேகாமல் அந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த நல்ல பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த பபிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி லைட்டாக ஒரு ஸ்டாப்னால் கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சி கம்மியாகி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போவுமே நம்ம வந்து ஒரு முக்கால் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். எல்லாமே கிறிஸ்பி ஆகாது. ஒரு முக்கால் வேவில் வெந்த மாதிரி நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் எல்லாமே. இல்லைனா கொஞ்சம் நல்லா கரைஞ்சிடும். அதனால் இந்த ஃபார்மில் எல்லாமே அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததுக்கப்புறமா வந்து இது முக்கால் வேவு தான் வெந்திருக்கும். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும், இருந்தாலும் கிறிஸ்பியாக இருக்காது. நம்ம நல்லா சாப்பிட்டு பார்த்தா நல்ல உள்ளெல்லாம் வெந்திருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. ஏன்னா நம்ம லைட்டாக இந்த பபிள் ஸ்டாப் ஆன உடனே நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஆயில் பேனில் நல்ல நேரம் கொஞ்சம் நேரம் ஆயிலில் நல்லா திளக்கி விடணும். விட்டதுக்கப்புறமா எல்லாமே சேர்த்து போட்டு ஜஸ்ட் அப்படி இப்படி திருப்பி போட்டு எடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஜஸ்ட் கிளறி விட்டால் மட்டும் போதும். அப்படி இப்படி திருப்பி போட்டால் மட்டும் போதும். போட்டால் இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.